ஓகே 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 ஏத்தும்போது புரோட்டோகால் படி புரோட்டோகால் படி யார் ஸ்டார்ட் பண்ண புரோட்டோகால் படி ஆக்சுவலா முதல்ல வந்துட்டு நான் தான் பண்ணணும். அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு இவர் பண்ணணும். அதுக்கு அடுத்து தான் இவர் பண்ணணும். மாத்தி கொடுத்ததுனா நீ டென்ஷன் ஆயிட்ட. ஆமா, அதனால தான் கிளம்பிட்டேன். மூக்கு தடச்சல இல்ல மூக்கு தடச்சி இல்ல மூக்கு தொடச்சி இல்ல இப்போ இப்படி தொடச்சி இல்ல இல்ல கார்னர் டிவிக்கு தெரியுமா உனக்கு? இப்போ நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம்ல அதுக்கு காரணம் டிவிக்கு. எனக்கு இன்னைக்கு சம்பளமே வரல, அதுக்கு காரணம் டிவிக்கு. கிளைமேட் மாறிட்டு இருக்கு, உடம்பு சூடா இருக்கு, வயித்த கலக்கிட்டு இருக்கு, அதுக்கு காரணம் டிவிக்கு. அதுக்கு காரணம் டிவிக்கு தான். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சிஎம் சார் சும்மா எல்லா தப்பையும் நீங்க தான் பண்றீங்க. எல்லா தப்பையும். அதாவது இடையில ஒரு நாய் ஒண்ணு குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு, கவனிச்சியா? எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி எனக்கு தங்கியிருந்த குழந்தை அபார்ட் ஆயிருச்சு. அதுக்கு காரணம் யாரு? சிஎம் சார். யாருன்னு தெரியும்ல? ஜூலி அமைதார் ஜூலி. அந்த ஜூலினா நாய் எங்க வீட்டுல வளர்க்க. அந்த நாய் தப்பா என்ன அது கொஞ்சம் கிட்னி ப்ராப்ளமா இருக்கு, கலந்து ஒரு எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உட்கார்ந்தா டிவிக்கே, நின்னா டிவிக்கே, படுத்தா டிவிக்கே அப்படின்ட்டு இப்ப எல்லாரும் கதறிட்டு இருக்கீங்க. உண்மைக்குமே இந்த ஆட்சி அமைஞ்சு ஒரு 20 நாளுக்கு மேல ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகுது. என்னதான் இப்ப பிரச்சனை? உண்மைக்குமே உங்க ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் நிலைமை எப்படி இருக்கு? எஸ், அதை பத்தி பேசலாம். நார்மலா இல்ல உண்மையுமே மாற்றங்கள் இருக்கிறதா இல்ல மாற்றங்கள் இல்லையா அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். போன எலெக்ஷன்ல டிஎம்கே வின் பண்ணாங்க. வின் பண்ணப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, ஸ்டாலின்கிட்ட போய் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழிச்சு நினைக்கிறேன், 3 மாதம் கழிச்சு போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க ஆனால் நீங்கள் சொன்னது எதுவுமே பண்ணலை. அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 120 நாள் தான் ஆச்சு, எங்களுக்கு இன்னும் கால அவகாசம் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. காலம் நம்ம திமுக கழகம் ஆட்சி அமைச்சு வந்து இப்போ ஒரு 115 120 நாள் தான் ஆயிருக்கு. அதனால் இந்த குறுகிய காலத்தில் சட்ட போராட்டத்தை நம்மளால் செய்ய முடியல. கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய தலைமையில். அதே மாதிரி டிவிக்கும் கேட்டாங்க. இப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே அந்த கால அவகாசம் கொடுப்போன்னு சொல்லிட்டு 6 நாள் கூட ஆகலை, போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 6 days தான் உண்மையுமே. ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் நான் சொன்னேன், 6 மாதத்துக்கு நான் இது பிரச்சனை பேச போகிறதில்ல. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்று அச்சம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது, வந்து விட்டது. அதை பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விமர்சனங்களாக வந்து கொண்டிருக்கிறது. 6 மாதம் இல்லை, 5 மாதம் இல்லை, 4 மாதம் இல்லை, 3 மாதமாவது தாங்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த 25 நாள் எவ்வளவு கொலைகள், கொள்ளைகள், பாலியல் பலாத்காரங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. குழந்தையிலேருந்து பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமையால எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதை பத்திலாம் பேசினா முதலமைச்சர்களுக்கு கோபம் வருது. என்ன தெரியுமா சொல்றாரு? 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுகுறாருங்க. 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்பெல்லாம் பேசலாமா அப்படின்னு புலம்புறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தையே குறை சொல்லிட்டு இருக்கிறதுனால வந்து மக்கள் வந்து இங்க நடந்துட்டு இருக்க தவறுகள், இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் மக்கள் மறந்து விட மாட்டார். ஒரு 6 நாள் அதாவது ஸ்டார்டிங் அவர் பேப்பர் தூக்கிட்டு இப்படி காட்டிட்டு வந்ததுல இருந்து அவங்க வந்து பதவி ஏற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். மீன்ஸ் யாரு சப்போர்ட் பண்ணுவான்னு தெரியல, யாரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. இதுல கூட்டணி குழப்பங்கள் இருந்துச்சு, அதுல பின்னாடி நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. ஏடிஎம்கே டிஎம்கே சப்போர்ட்டு அதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கிற மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள் வந்துச்சு. கடைசி இப்போ ஆட்சி அமைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 வாரத்துக்கு மேலே ஆச்சு. அந்த 1 வாரத்துல எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் நடந்திருக்காதா? எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் நடக்கலையா? அப்பெல்லாம் ஹைலைட் பண்ணி பேசாத இந்த அரசியல் கட்சிகள் திடீர்னுட்டு இப்போ ஆட்சி அமைச்சு ஒரு 6 நாளுக்கு அப்புறம், எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் வந்து இந்த மின்வெட்டு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகி சூலூர் கற்பழிப்பு, இந்த பொண்ணோட மைனர் ரேப் கேஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி பேசப்பட்ட கேஸ். அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ டிஎம்கேலேருந்து நிறைய பேர் அப்போஸ் பண்ணி பேசுனாங்க. அப்படின்றப்போ ஓகே, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட்
முன்னாடிக்கு இப்போ அது எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா அதெல்லாம் அவங்க ஆராய்ஞ்சு பேசணும். அதை விட்டுட்டு இது வந்து ஒரு கவர்மெண்ட் மேல சும்மா நீங்க வந்து நீங்க தப்பு பண்றீங்க உங்களால சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போய் இருக்குது, ஒழுங்கா கவர்னன்ஸ் சரியில்லை அப்படின்ட்டு ஒரு ஃபேக் ஃப்ரேம் பண்ற மாதிரி இருக்கு. இவங்க தோத்ததுக்கு காரணம் என்ன சொன்னாங்க, நீங்க இன்ஸ்டாலனால அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த இன்ஸ்டாவை இவங்க யூஸ் பண்ணி இப்போ டிவிக்கே வந்து இதை அப்படி டப் பண்ணி சப்ரஸ் பண்ணி மக்கள் கிட்ட ஒரு நரேட்டிவ், அதாவது இவங்க ஆட்சியில வந்து பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்குன்றத காட்டுறதுக்காக இவங்க பண்ற மாதிரி இருக்கு. 2.5 வயசு குழந்தை திமுக பிரமுகரால கற்பழிக்கப்பட்டுச்சு. அப்ப எவனும் அழுவல. துப்புரவு தொழிலாளிங்க அங்க உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எவனும் அழுவல. சிஎம் வந்து அழுவுறாராம், கண் கலங்குறாராம். அது சென்டிமெண்டா இருக்கான். எங்கன்னா கொஞ்சம் லாஜிக் இருக்கானா? இவனுங்க தான் படிச்ச தற்குறி. அவனுங்க தற்குறி. உங்க ஆட்சியில தான் கவின் கொலை நடந்தது. ஆமா, உங்க அதே ஆட்சியில மாதிரி அஜித் கொலை நடந்தது. உங்க ஆட்சிகள்ல நீங்க எதுவுமே பேசாம திடீர்னுட்டு இப்ப வந்து நீங்க வாய்ஸ் அவுட் கொடுக்கும்போது மக்கள் என்ன முட்டாள்களா? நீங்க சொல்ற தற்குறின்னு சொல்ற கூட்டங்கள் இது கூட யோசிக்க மாட்டாங்களா? நீங்க சொல்லுங்க. இதே திடீர்னு தற்குறி கூட்டம் தானே அவங்களுக்கு ஓட்டு ஓட்டு போட்டு அவங்கள மேல இத்தனை வருஷம் ஜெயிக்க வச்சிருக்கு. வச்சிருக்காங்க. அப்போ உங்களை ஓட்டு போட்டவங்களே நீங்க டிஸ்கிரிமினேட் பண்றீங்கல்ல. இவனுங்க தான் படிச்ச தற்குறி. அவனுங்க தற்குறி. ஓகே, இப்போ இவன் சொன்ன மாதிரி இன்ஸ்டா ரீல்ஸ் மூலியமாகவே நீங்கள் வந்துட்டு ஓட்டு வாங்கிட்டீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீ வந்துட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணுற எலெக்ஷனுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி எத்தனை ஆடு உனக்கு வந்திருக்கும்? ஸ்டாலின் தொடரட்டும், நாடு வெல்லட்டும். உனக்கு வந்துச்சா இல்லையா? ஆமா வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. என்னாச்சு, வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. அப்ப அது மட்டும் என்னது? இவனுங்க தான் படிச்ச தற்குறி. அவனுங்க தற்குறி. இப்ப அது என்னதுப்பா? இல்ல. ஏப்பா இப்ப இன்ஸ்டால இவங்க அதாவது- ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னா இல்ல, இப்ப நீங்க ஆடு போயிட்டு எல்லா டிவிக்கு ஆட் ஒண்ணு கூட வந்து நான் பார்க்கல. டிவிக்கு ஆட் வரல. ஐடிவிங் எல்லா கட்சிக்கும் ஐடிவிங் இருக்கு. டிஎம்கே ஐடிவிங் இருக்கு, பிஜேபி ஐடிவிங் இருக்கு, அதே மாதிரி இவங்களுக்கு ஏடிஎம்கே ஐடிவிங் இருக்கு, இது நாம் தமிழருக்கு ஐடிவிங் இருக்கு. புரியுதா? எல்லா கட்சிகளுக்கும் ஐடிவிங் இருக்கு. ஆனா இங்க உண்மையை சொல்லணும்னா ஐடிவிங்க தாண்டி மக்கள் வந்து முதல்ல இருந்தே சோஷியல் மீடியால வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தருமே ஐடி. ஸோ நீங்க இப்போ உங்களோட ஐடிவிங்க பலப்படுத்தினாலும் மக்கள் சப்போர்ட் எப்போ கெயின் பண்றீங்களோ அப்பந்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாலயோ வேற எங்கேயோ சப்போர்ட் ஜாஸ்தியாகும். அந்த ஒரு புரிதலும் அந்த ஒரு அறிவும் இல்லாமல் நீங்க வந்து என்னதான் நீங்க ஐடிவிங்க வச்சு ப்ரௌடு கொத்துஸ் ஆனாலும் உங்களால இவங்களை ஜெயிக்க முடியாது. அது ஒரு பைத்தியாரம் வேற தெரியும். ஆமாடா, நாங்க கொத்தடிமை தான்டா, பெருமையுடன் சொல்கிறோம். We are proud கொத்தடிமை. பெரியார் லாஃபிங் இன் தி கார்னர். சபாஸ்ட மகனே, மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். இவனுங்க தான் படிச்ச தற்குறி. அவனுங்க தற்குறி. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இதே நீங்க ஆட்சியில் இருக்கும்போது அந்த தப்பை ஹைலைட் பண்ணி காட்டாத நிறைய பேருமே இவங்களுக்கு நடக்கிற சின்ன சின்ன தப்பையும் ஹைலைட் பண்ணி காட்டுறத நான் பார்க்குறேன். அது அது ஆக்சுவலா ஒரு விதத்துல நல்ல விஷயம். ஆனா வந்துட்டு நிறைய விஷயத்துல அது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இந்த விஷயத்துக்கும் சிஎம் சாருக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆனா அதுக்கு பொறுப்பு அவரு. இப்போ நான் என்ன சொல்றேன், நடந்துருச்சு. இப்போ அந்த பொண்ணு கடத்திட்டு போய் கொண்டாங்கன்னு வச்சுக்கோயேன், கிட்டத்தட்ட 6 நாள் தான் ஆயிருக்கு. அது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை. உடனே விஜய் சார் நீங்க உங்க ஆட்சியில் இப்படி இருக்குன்ற மாதிரி சொல்றதெல்லாம் வந்து எப்படின்னா, இப்போ இவங்க ஆட்சியில் எந்த ஒரு சட்ட ஒழுங்குமே நடக்கலை. இவங்க நடந்திருந்தா அதை போய் பார்த்துக்கிட்ட மாதிரி இவங்க பேசுறாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு குழந்தைய பெற்று 4 வருஷம் வளர்த்து 4வது வயசுல ஸ்கூல்ல சேர்த்து விடுறீங்க. ஸ்கூல்ல சேர்ந்த உடனே இந்த குழந்தை அழக்கூடாதுன்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? புரியுதா? அதான் நான் சொல்றேன். இதோட ரூட் காஸ் எங்க இருக்குன்னா, இந்த 60 வருஷ காலம் ஆட்சி அமைச்ச நீங்க இப்படி ஒரு சட்ட ஒழுங்க நீங்க வச்சுட்டு போயிருக்கீங்க. அதை உடனே சரி பண்ணுனா அதை எப்படி சரி பண்ண முடியும்? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. திடீர்னு நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க? இத்தனை நாள் நீங்க பேசல, திடீர்னு பேசுறீங்க. அப்போ அவனுக்காக தான் நீங்க பேசுறீங்க. அவன் ஆட்சி அமைச்சன்ற ஒரு காரணத்துக்காக அவனை அப்போஸ் பண்றதுக்காக நீங்க பேசுறீங்களே தவிர இவங்க மேல உங்களுக்கு பாவம், அதாவது இவங்க மேல உங்களுக்கு அக்கறை கிடையாது, பாசம் கிடையாது. இன்னொன்னு விளாத்தி ஓகே. இப்ப இந்த விளாத்தி குளத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல, அதுல அந்த சம்பவத்தை பண்ண அந்த ஆள் இருக்காரு இல்லையா, கண்டுபிடிக்க எவ்வளவு நாள் ஆச்சு? 2-3 நாள் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலா ஒரே ஒரு விஷயம், அது பெருமைக்காக நான் சொல்ல கிடையாது, சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்ல கிடையாது. ஒரு 24 hours முன்னாடியேவும் சூலூர் கேஸை முடிச்சிட்டாங்க. அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா கிட்ட போயிட்டு அவங்க சித்தி, அந்த பொண்ணோட சித்தி வந்து பேசும்போது அவங்க சொல்ற ஒரு விஷயம், சிஎம் சார் பேசல சிஎம் சார் பேசலன்னு சொல்லியாச்சு. அப்போ அங்க எம்எல்ஏ சுகுமாரன் தான் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, இங்க பாருமா,
24 மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் முடிச்சிட்டோம். எவ்வளோ எங்களால் இது பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணிட்டோம். நீ போன ஆட்சியில் கேட்க வேண்டிய கேள்வி இந்த ஆட்சியில் கேட்டுட்டு இருக்க. நாங்கள் என்ன பண்ணியாச்சு, ஆளையை பிடிச்சாச்சு, ரிமைண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து அவனை ஃபுல்லா விசாரிச்சு 2 வகையான அது என்னது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், குண்டர் சட்டம் உடனே போட்டாங்க. குண்டர் சட்டம் போட்டு உடனடியாக ஆக்ஷன் எடுத்து எல்லாமே பண்ணி கைகாலெல்லாம் முடிச்சு விட்டாங்க. இப்போ என்னன்னா 2 வகையான அந்த என்னது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நம்ம கோர்ட்டில் சப்மிட் பண்ணி இதில் இடையில ஒன்று இன்டரப்ட் எப்படின்னாக்கா, நம்ம ஆள் ஒருத்தர் இருப்பார், மக்களே அப்படின்னு கத்திட்டு இருப்பார்ல ஒருத்தர் ஆமைக்கறி, அவர் சொல்ற மாதிரி உடனே எல்லாம் போட்டு தள்ள முடியாது. அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் புரோட்டோகால்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும். அதுல ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாதிரி ஏத்துறதுக்கே புரோட்டோகால் இருக்கும்போது ஒருத்தனை தூக்குல போடுறதுக்கு ஒருத்தனை கொல்றதுக்கும் புரோட்டோகால். அந்த புரோட்டோகால்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து கிட்டத்தட்ட எல்லா ஒரு இதையும் முடிச்சிட்டாங்க. சிஎம் சார் இதை பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. ஓகேவா? எத்தனை தடவை ஸ்டாலின் சார் அதான் நானும் கேட்கிறேன். எத்தனை பிரச்சனைகளுக்கு ஸ்டாலின் சார் இல்ல அந்த கட்சிக்காரங்கள் ஒரு பிரஸ் மீட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இப்படி ஒரு ரேப் கேஸ் என்னமோ ஆயிடுச்சு, அதுக்கு அப்படி நடந்துச்சான்னு ஒரு எம்எல்ஏ கேட்டாரு. உனக்கு ஞாபகம் இருக்குதா? தூங்கிட்டேன் அந்த மாதிரி இல்ல ஒரு எம்எல்ஏ வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சா எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. ஓகே, அது ஒண்ணு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்ப வந்துட்டு சிஎம் இருந்தது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு வந்து இந்த மாதிரி நடக்கவே தெரியாது. நான் நியூஸை பார்த்தா எனக்கு தெரிஞ்சது. அப்ப இது எந்த அளவுக்கான இவங்க எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கூட எனக்கு அப்படின்றப்ப விஜய் கூப்பிட்டு பேசி இருக்கிறார். விஜய் கூப்பிட்டு பேசி இதெல்லாம் பண்ணி அவங்க குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் போல இருக்கு. அந்த இதெல்லாம் நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ல தான் போயிட்டு இருக்கு. கிளியரா விசாரணை பண்ணாதான் அதெல்லாம் தெரியும். பட் ஒரு பிரச்சனை நடந்துட்டு ஆனா இமிடியேட்டா ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் லா அண்ட் ஆர்டர் என்னென்ன விஷயங்கள் இவங்க பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது டாஸ்மாக் 720 நியர்லி 770 டாஸ்மாக்ஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நானே இப்போ இங்க இந்த போற வழியில ஒரு டாஸ்மாக் இருக்கு ஸ்கூல் கிட்ட. இல்ல இவருக்கு வாங்கி கொடுப்பேன் அப்போ. என்னை தாடா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. ஸோ அந்த மாதிரி கடைகள் க்ளோஸ் ஆயிருக்கு. அது வந்து மெயினா நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான போதைப் பொருள் காரணம் சிஎம் சார். சரியா? அந்த மாதிரி போதைப் பொருட்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான விஷயங்கள் மெயினா இந்த பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், கோவில்கள், அப்புறம் ஸ்கூல்ஸ் கிட்ட இருக்கிற அந்த இதை எடுத்த இனிஷியேட்டிவ் நல்ல இனிஷியேட்டிவ் ஒன்று. இன்னொன்று, போதைப் பொருட்கள் எக்கச்சக்கமா பிடிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எக்கச்சக்கமா ரைட் நடத்தி பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இது அக்செப்டன்ஸ். அதுவும் ட்ரக்னா இல்ல, அது உண்மையாவே எதுவும் ரெக்கார்ட் இருக்கா? ஆமா, ரெக்கார்டு இருக்கு. டேப்லெட்ஸ் பிளஸ் கஞ்சா, குட்கா, நிறைய பொருட்கள் பண்றதுக்கு அந்த மாதிரி நிறைய பொருட்கள் பிடிக்கிறாங்க. இது வந்து ஃபியூச்சர்ல யங் ஜெனரேஷன்ஸ்க்கு நல்ல ஒரு இதா இருக்கும். இது எப்படி நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு கிடைக்க மாட்டேங்கி ரொம்ப கஷ்டப்படுறாரு. மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு சிஎம் சார். சாயம் சார், ஸ்டாலினும் சிஎம் சேர்ந்து சாயம் சார் சாயம் சாரா. நீங்க ஒரு ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிட்டீங்க, நீங்க ஒரு ரூல்ஸை போட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க, அதை எல்லாத்துக்கும் கத்தும் கொடுத்துக்கிட்டீங்க. இப்போ எல்லாம் அதை பழகினவனை டக்குன்னு நான் வந்து அதை சரி பண்ணணும்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்? ரொம்ப அநியாயமா இருக்கு. ரொம்ப அநியாயம் தான். ஒரு லா அண்ட் ஆர்டர் இருக்கு. அந்த லா அண்ட் ஆர்டர் பியூட்டிஃபுல் ஓ காட் அது அந்த லா அண்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணல, மறந்துட்டது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் அவங்க பழகிட்டாங்க. இப்போ நான் வந்ததுக்கு அப்புறமும் அது திரும்ப அது நடக்குது. இப்போ திரும்ப அது நடக்குதுனாக்கா அதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும்? காசு வேணும், கொஞ்சம் டைம் வேணும். அந்த டைம் ஆகிறதுக்கான டைம் கூட கிடையாதுடா. எப்படி சொல்கிறது, அந்த ஒரு இதை மாற்றுறதுக்கான டைம் கூட கிடையாது. 1 மாதம் கூட ஆகலை, 20 நாளுக்குள்ளேயும் அதை நான் எப்படி மாசமான உடனே குழந்தை பெற்று எப்படி குழந்தை பெற்க முடியும்? இப்போ திருச்சி ஈஸ்ட்ல விஜய் பேசின விஷயமே அதுதான். நீங்க இதை கொண்டு வந்துட்டீங்க, நான் வந்து 1 மந்த் கூட இன்னும் ஃபுல்லா முடியல, அதுக்குள்ள நான் என்ன பண்ணாலும் அதை நான் தான் காரணம்னு சொல்லி என் மேல பழி போடுறது. அது வந்து நான் சொல்றேன், ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றாங்க, அவன் மேல பிரஷர் போடுறாங்க, பிரஷர் போட்டுட்டே இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணா இந்த பிரஷர் எடுத்துக்கூடாது. திருச்செந்தூர் ரைடு இந்த மாதிரிலாம் எந்த எந்த யாருமே பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். திருச்செந்தூர்ல இப்படி ஒரு ஆள் ரைடு போய் அதை பிடிக்கிறது அமைச்சர், முட்டாள் பழைய அமைச்சர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. சேகர் பாபு தானே? இல்ல அறநிலைத்துறை அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் நீ சொல்றது. நான் என்ன சொல்றேன், திருச்செந்தூர் எம்எல்ஏ பேர் என்ன, அனிதா ராதாகிருஷ்ணன், அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி
கோவிலை புனிதமான இடத்த வந்து நீங்க வந்து களங்கப்படுத்துறீங்க அப்படி இப்படின்ட்டு. இப்போ 4000 வாங்கும்போது நல்லா இருக்கும் போல இருக்கு. அர்ச்சகர்களின் ஆன்மீக பணியை அமைச்சர் இழிவுபடுத்தி இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் எம்எல்ஏ. ஸோ இன்னொன்று என்னன்னா, எல்லா பழைய எம்எல்ஏஸ்க்கும் பயம் கொடுக்குது. எந்த கேஸில் தட்டி தூக்கிடுவாங்க. இப்போ வந்து KN நேரு கேஸை நேற்று வந்து அவர் பேர் என்னது, இப்போ புதுசாக லஞ்ச ஒழிப்புத்துறை அருண் IPS எதிர்பார்க்கவே இல்லை. KN நேரு மேலே கேஸு. நான் இப்போ அதை தான் கேட்கலான்னே வந்தேன். ஆக்சுவலாக நிறைய விஷயம் வந்துட்டு நிறைய மேஜரான ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கு இப்போ இந்த ஆட்சியில், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நிறைய என்ன மிஸ்டேக் நீ பார்த்துருவேன் இல்லடா, ஒரு சில விஷயங்கள் அவங்க வாய்ஸ் அவுட் பண்றது, வாய்ஸ் அவுட் பண்ணாமல் இருக்கிறது. நான் இதை வந்து சிம்பிளாகவே சொல்கிறேனே, நீ ஒரு அத்லெட் ட்ரைனிங் பண்ணுறேனே வச்சுக்கோங்க, 30 நாளில் நான் ஸ்டேட் மெடல் எடுக்கணுன்றது வந்து 30 நாளில் ஸ்டேட் மெடல் எடுக்கணுங்கிறது வந்து இம்பாசிபிள். ஓகேவா? நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன். இப்போது இதெல்லாம் தெரியாமலா நீங்கள் வந்து வாக்குறுதி வாங்கினீங்க, எல்லாம் ஓகே தான், வாங்கியாச்சு, ஜெயிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கலாக என்னென்ன பண்ண முடியுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இனிஷியேட் பண்ண முடியும். அதெல்லாம் ஓகேடா, நான் அதை சொல்லல. இப்போ என்னன்னாக்கா மேஜராக மிஸ்டேக்னு இருந்துச்சு. என்னன்னாக்கா சவுக்கு சங்கர் வந்துட்டு ஆக்சுவலாக வெளியே வந்தது காரணம் வந்துட்டு டிவிக்கே தான். வந்ததுக்கு அடுத்து ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு அடுத்து நிறைய அதிகாரிகள் உண்மையாமே நல்ல அதிகாரிகள் தான், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஆள் தான் பிரச்சனை. யாருன்னா அருண் IPS. ஏன்னா அருண் IPS மட்டும்தான் DMK பீரியட்ல நிறைய பேர் மேல ஃபேக் கேஸ் போட்டு குண்டர் சட்டம் போட்டு சவுக் சங்கர் போனதும் அந்த கேஸ்ல தான். இன்னொரு விஷயம், நிறைய லஞ்சம் வாங்கினது அதுதான். இப்போ இவர் தான் மேக்சிமம் லஞ்சம் வாங்கினதே இவர் தான். இவர் எதுக்கு நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறையோட ஹெட்டா போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா என்ன ட்விஸ்ட்னா, உண்மையுமே சொல்ல போனா சினிமா மாதிரி அந்த ஆளு பயங்கர லஞ்சம் வாங்குற ஒரு ஆளா இருப்பான் பொழுது, அவன் வந்துட்டு இன்னொரு மினிஸ்டர் மேலேயே, முன்னாள் மினிஸ்டர் மேலேயே, DMK மினிஸ்டர் KN நேரு மேல நான் நேத்து கேஸ் போட்டிருக்கேன். அதுக்கு என்ன கோர்ட் ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னா, இத்தனை நாள் வரைக்கும் அவர் மேல கேஸ் எதுவும் போடக்கூடாது, ஸ்டே இருக்கு, அந்த நாள் வரைக்கும் ஸ்டே கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல இப்போ வரைக்கும் கேஸ் இருக்கு. ஜூன் 26ஆம் தேதி வரைக்கும் நம்ம கேஸ் போடக்கூடாது அந்த மாதிரி ஒரு இது சொல்லிட்டாங்க. இப்ப அதுக்காக வெயிட்டிங். ஜூன் 27ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி மேல ED ரைட் இருக்கு. செந்தில் பாலாஜி ஆக்சுவலா ED ரைடுக்கு வந்து என்னன்னா ஒரு புரோட்டோகால் இருக்கு. எல்லாத்துக்கும் புரோட்டோகால் ஸ்டேட் கவர்மெண்ட் பெர்மிஷன் என்கிட்ட இருந்து வாங்கு. புரோட்டோகால் இது ஆர்டிகல் இல்லையா? புரோட்டோகால். அதாவது இது வந்து ED ரைடு வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் MLA-வா இருக்காங்க இல்லை மினிஸ்டரா இருக்காங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பெர்மிஷன் இருந்தால் தான் அவங்க மேலே ரைட் போக முடியும். புரியுதா? அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டைம் வரைக்கும் செந்தில் பாலாஜி யார் மேலேயும் ரைட் போக விடலை DMK இதில் இருந்தனால. டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல எவ்வளோ பெரிய ஒரு ஊழல் பண்ணாங்கன்னா, ஒரு 30 பேர் போட்டி போடுறாங்கன்னா 34 பேர் போட்டி போடுறாங்க. அச்சடிச்ச மாதிரி எல்லாரும் ஒரே ரேட்டு. 34 பேரும் 7,51,660 ரூபாய்னு கொட்டேஷன் கொடுக்குறாங்க. எவ்வளோ பிளேட்டண்டா நாங்கள் அப்படித்தாண்டா ஊழல் பண்ணுவோம் அப்படின்ற அளவில் பண்ண ஊழல்னா அது இந்த ஊழல். ஆனால் மார்க்கெட் ரேட் ஒரு 4,70,000 தான். அப்போ 2.5 லட்சம் ரூபாய் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கிடைக்கிறீங்க. இதே நீங்கள் 500 kV டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்தால் 7 லட்சம் 8 லட்சம் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் 12.5 லட்சத்துக்கு வாங்குறாங்க. எல்லா டெண்டர்கள்லையும் என்னென்னா அச்சடிச்ச மாதிரி எல்லாரும் ஒரே ரேட்டு, கூட்டு சதி பண்ணி ரொம்ப கிளியராக இருக்கக்கூடிய ஒரு கேஸில் லஞ்ச ஒழிப்புத்துறை FIR பதிவு பண்ணல. ஏன்னா திமுக ஆட்சி, அவங்க ஆட்சி. இப்போ கரண்ட்ல டிவிக்கு இது வந்ததுக்கப்புறம் செந்தில் பாலாஜி கேஸ் வந்து 2012 டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பண்ணதுல ஊழல். இப்போ இருக்கிற கேஸ் கிடையாது. கிட்டத்தட்ட 2000 crores கிட்ட. ஆமா, அந்த ஒரு கொள்முதல் கேஸ் கிட்டத்தட்ட எப்படின்னா 8 லட்சம் ரூபாய் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரை நீங்க 11 லட்சம் 12 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ட்டு எத்தனையோ கோடிக்கு வந்து இது அந்த கேஸ் ED ரைட்டுக்கு மறுபடியும் கேட்டிருக்காங்க. ஸோ அது அப்ரூவ் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் KN நேரு, அப்புறம் கிட்னி திருட்டு கேஸ் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு ரைடு அது போயிட்டு இருக்கு. கேஸ் போயிட்டு இந்த மாதிரி ஒரு மினிஸ்டரோட ஊழல் கேஸ் எல்லாம் தட்டுறாங்க. கிட்டத்தட்ட 700 crores கிட்ட இது. ஸோ செந்தில் பாலாஜி மேல இருக்கிறது பழைய கேஸ். இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா கேஸையும் கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு இது. அந்த மாதிரி ஒரு மினிஸ்டர், எக்ஸ் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி இதுல இருந்து தப்பிச்சு மேல வரும், அடுத்து ஒண்ணு அதான் தப்பிச்சு மேல வரும், அடுத்து ஒண்ணு போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 5 வருஷத்துக்குள்ள அட்லீஸ்ட் 4 to 5 XMLAs ஆர் எக்ஸ் மினிஸ்டர் தூக்கி உள்ள வச்சுட்டான்னா விஜய் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு அவன் தான். ஸோ அந்த மாதிரி மினிஸ்டர்ஸ்க்கு வந்து பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நிறைய பேர் இப்போ விஜயை ரொம்ப டார்கெட் பண்ணி பேசுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ என்னன்னா இந்த விஷயத்துல நான் இன்னொன்னு சொல்றேன். இந்த விஷயத்துல பார்க்கும்போது மற்ற கட்சிகள், இப்போ சின்ன சின்ன கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சிகள், அப்புறம் அந்த இது என்னது திருமாவளவனோட அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, CPI, CPIM, இந்த மாதிரி கட்சிகள் புரிஞ்சுக்கிறாங்க.
புரியுதா? இவங்கெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு டைம் கொடுக்குறாங்க. என்னதான் அவங்க ஒரு சில விஷயங்களுக்கு அப்போஸ் பண்ணாலும் ஏன்னா அமைச்சரவையில் இருக்கானுங்க அமைச்சரவையில் இப்போ சிபிஎம் அமைச்சரவையில் இருக்காங்களா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, கேட்டிருக்காங்க, அவங்க வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க புரிஞ்சுட்டு இந்த மாதிரி டைம் எடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி இவங்க வந்து இப்படி பேசலாம்னு டிஎம்கே அகேன்ஸ்டாவே சிபிஎம் இவங்க பேசியிருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, இவங்க ஏடிஎம்கே கூட அமைதியா இருக்காங்க, டிஎம்கேக்கு தாங்க முடியல வைத்திருச்சல். என்னன்னா புரியுதா? அவங்களால ஜீரணிக்க முடியல. இதுல உனக்கு புரியுதா? இதை நான் எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம் தெரியுமா? இப்போ இவங்க எல்லாத்து மேலேயுமே கேஸ் இருக்கு, ஓகேவா? ஆனா விஜயை சாடுறதுக்கு பெருசா ஒண்ணுமே இல்லை. இப்போ நீ விஜய் என்ன சொல்லி நீ அவனை மாட்டி விட முடியும் சொல்லு? இப்போ ஆனா விஜய் நினைச்சானா இவங்க எல்லார் மேலேயுமே ரைடு போகலாம், என்ன வேணா பண்ணலாம். அப்படின்றப்போ இதை நம்ம நடத்திடக்கூடாது. இந்த ஆட்சியை எப்படியாவது 6 மாசத்துக்குள்ள கவித்திடணும், இல்லை ஒரு 8 மாசத்துக்குள்ள கவித்திடணுன்றது தான் அவங்க பிளான். 6 months வரைக்கும் கவராது. நான் என்ன சொல்றேன், ஆனா இவங்க பிளான் அதுதான். 6 மாசம் வரைக்கும் டைம். அதுக்குள்ள இப்போ இன்னைக்கு வந்து இது நடந்திருக்கு. அதனால நான் என்ன ரெக்வெஸ்ட் சொல்றேன் அப்படின்னா, இனி இருக்கிற எம்எல்ஏஸோ எம்பிஸோ பெரிய எந்த ஒரு சிக்கல்லே மாட்டாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது. ஏன்னா அப்புறம் அதை வந்து இந்த இப்போ நடக்குதுல இதெல்லாம் வந்து பிரயோஜனமே இல்லாத மாதிரி போயிடும். நீங்களும் பண்ணிட்டீங்கன்னா மக்கள்கிட்ட கண்டிப்பான முறையில் ஒரு அதிருப்தி வந்துடும். இன்னொன்று நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் என்னென்னா, நாங்கள் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறோம் எதுக்குறோங்கிறது பிரச்சனை இல்லை. இப்போது இங்கே டைமே கொடுக்கல, 1 மாதம் தான் ஆயிருக்கு. இது ஒரு 1.5 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு இதே பிரச்சனை அங்கே இஷ்யூ ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதையும் கேள்வி கேட்போம். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் நீ தோத்துட்ட. அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா.